ஹலோ பேலாட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சீரீஸ் நேம் ரொமான்சிங் த கோஸ்ட். இதில் 6 எபிசோட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இந்த பையன் பேர் டாங் மெயின். இவன் தான் நம்ம சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் மெயின் லீட். இவனுக்கு சின்ன வயசுலேயே பேய் பார்க்குற சக்தி இருக்குது. இப்போ அவன் வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கான். சடனா ஒரு மெசேஜ் வருது. அதை பார்க்கறான். அதுல மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்களுக்கு வீடு கம்மி ரேட்ல வேணுமா, நீங்க டக்குன்னு வந்தா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அட்ரஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவன் போறாங்க. அடுத்த சீன்ல அந்த பையன் அந்த வீட்டுக்கு போயிட்டான். அங்க ஒரு பொண்ணு இந்த வீடை சுத்தி காமிச்சிட்டு இருக்கு. இந்த வீடு தென்கிழக்க பார்த்த மாதிரி இருக்கிறதுனால காலையில நல்லா வெயில் அடிக்கும். அப்புறம் நீங்க நைட்ல தூங்கும் போது எந்த சவுண்டும் வராது. நீங்க 2 நிமிஷத்துல மார்க்கெட்டுக்கு போயிட்டே வந்துடலாம். பஸ் ஸ்டாப்பு இந்த பில்டிங் இறக்கிட்டு வாசல்லையே பஸ் ஸ்டாப் இருக்கு. நீங்க எங்க போட்டிருந்தாலும் டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, டாங் மீன் கேக்குறான், இந்த இடத்துக்கு எவ்வளவு வாடகை அப்படின்னு. 7,000 அட்வான்ஸு, 200 வாடகை, கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு, தண்ணி பில்லு எல்லாமே தனித்தனியா வரும், நீங்களே போய் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. டாங் மீன் கேக்குறான், இந்த வீட்டுல பேய் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஐயோ, இங்க பேயெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க பாருங்களேன், இந்த வாஷிங் மிஷின் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அப்புறம் இந்த சிங்க பாருங்களேன், ஒரு மோல்டு கூட இல்ல, தண்ணி எவ்வளவு ஃபீடா வருது பாரு அப்படின்னு சொல்லி இவ மழுப்பிட்டு இருக்கா. அவங்க சொல்றத கவனிக்காம அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் பேரு சியாங் ஹும். இவன் தான் நம்ம சீரீஸோடைய செகண்ட் மெயின் லீட். 2 பேரும் ஒருத்தரை பார்க்க அவன் திடீர்னு பார்க்காத மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். நான் இங்க வாடகைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். என்ன, நிஜமாவா? நீ என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்டா முடிவெடுக்கிற? சரி, நம்ம வெளியே போறப்போ எல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி இங்க தாராளமா வாடகைக்கு தங்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு சொன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்துடுச்சு. அவனும் வாடகைக்கு வந்துட்டான். அவன் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று எடுத்துட்டு வரான். அது ஃபுல்லா சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியனா இருக்கு. அவன் சொல்றான், இன்னும் கொஞ்சம் ஆனியன் வேற இருக்கு, இதை நான் எப்போதான் சாப் பண்ணி முடிக்க போறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா பெட்ல படுத்து தூங்குறான். அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது, என் வீட்டை விட்டு வெளியே போ, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. இவன் அலறி அடிச்சு எழுந்து பாக்குறான். எங்கடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்குற இடத்துக்கே போய் பார்த்தான். அங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு. அதனால அவன் லைட் போட்டு பாக்குறான். அங்க சியோன் ஹூம் நிக்கிறான். உன்னை வெளியே போன்னு சொன்னல, ஏன் வெளியே போகாம உன்ன என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க உன்னால என்ன பார்க்க முடியலையா? யாரு சொன்னா என்னால உன்னை பார்க்க முடியலன்னு? நான் தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்ல. என்ன பார்த்துட்டு இருக்கியா? டே லூசு பயலே, போயெல்லாம் சொல்லாதடா. என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் சின்ன வயசுல இருந்தே நான் பேயெல்லாம் பார்த்துட்டு பழகிட்டேன். இப்போ உன்னை பார்த்து நான் பயப்படுறேனா? போப்பா போ அப்படின்ற மாதிரி டாங் மீன் சொல்றான். இந்த வீட்டுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்தல, அப்ப கூட என்ன பாத்தியா? ஆமாண்டா பைத்தியக்காரா, நான் உன்னை அப்ப கூட பார்த்தேன். இந்த ரூம்ல தானே இருந்தேன், நான் தான் பார்த்தேனே. இங்க நான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் நீங்க தங்க ஒத்துக்கிறியா? ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான் சியோங். இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உன் கூட இருக்கிறதுலாம் செட் ஆகாதுப்பா, நீ கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சியோங் சொல்றான். டாங் மீன் அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து, இங்க பாருடா தம்பி, இங்க வாடகைக்கு யார் நேம் இருக்கு? என் நேம் இருக்கு. அப்ப இது யார் வீடு? என் வீடு. அப்ப யார் கிளம்பணும்? நீ தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சியோங் சொல்றான், இது எப்படிடா உன் வீடு ஆகும்? இந்த வீட்டு ஓனர் தானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். நீ இங்க வாடகைக்கு இருந்துட்டு நீ வீட்டு ஓனர்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஹவுஸ் ஓனர் தான் என்னை இங்க இருக்க சொன்னாரு. அப்ப இது என் வீடு தானே. என்ன, நான் தான்டா இந்த வீட்டுக்கு ஓனரு. நான் தான் சொல்லணும் உன்னை இங்க இரு அப்படின்னு. நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் இருன்னு? டே தம்பி, நீ இங்க தாண்டா இருக்கணும், நீ எங்கேயும் போக கூடாதுடா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்ல ஓனர் சார், இங்க நான் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குடா. என்னன்னா, உன் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு நீ கிளம்பு. என்ன, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அப்படியா? அப்ப டக்குன்னு இங்க இருந்து கிளம்பு. என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நான் சின்ன பையனா இருக்கும் போது பேயெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பார்த்தா பார்த்துட்டு போ, உன் கண்ணு. என்ன ரொம்ப நிக்கலா பேசுறியா? என்னை டென்ஷன் ஏத்தி பார்க்காத. என்ன டென்ஷன் ஏத்தன, இப்ப நான் ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டாந்துட்டு உன்னை விரட்டி வச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தைரியம் இருந்தா செஞ்சு பாருப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சியோங் சொல்றான்.
சரிடா, நீயா நானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறான் டாங்மின். நீ எங்க போற, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் டாங்மின் கதவை திறக்கிறான். அப்போ சியோஹுன் கதவுல கை வைக்கிறான். 2 பேரும் ஒருத்தரை நோக்க அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இங்க முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.